Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். சோஃபியா ஸ்டேஜுங்கிறது சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டியோட ஹையஸ்ட் ஃபேஸ். தன்னோட அன்கான்ஷியஸ் மைண்டில் மறைஞ்சிருக்கிற ஷேடோவை கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது செல்ஃப் அவேர்னஸும் இமோஷ்னல் பேலன்ஸும் டெவலப் ஆகும். கார்ல் யூங் சைக்காலஜியில் இதை ஷேடோ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடோ ஒர்க் முழுமை அடையும் போது சோஃபியா ஸ்டேஜ்னு சொல்லப்படுற இந்த பேலன்ஸ்டு ஃபேஸை ரீச் பண்ண முடியும். டிஸ்ஃபங்க்ஷனல் அண்ட் டாக்ஸிக் ஃபேமிலி சிஸ்டமில் ஸ்டக் ஆகி இருக்கிற விக்டிம்ஸ் இந்த ஹையர் செல்ஃபை ரீச் பண்ணுறதுக்கு 9 ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணணும். ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 7 வரைக்கும் இந்த வீடியோவோட பார்ட் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இப்போது ஃபைனல் 2 ஸ்டேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் நம்பர் 8, ஐடென்டிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் ரெக்கவரியில் இந்த ஸ்டேஜ் ரொம்ப அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும். கேட்டர்பில்லரோட குக்கூன் ஸ்டேஜ் மாதிரி. இந்த ஸ்டேஜோட பிகினிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவர்ஸ் டெம்பரரியாக எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்க. கடந்த கால பாதிப்புகளும் இமோஷ்னல் க்ரீஃபும் பெயினும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் கான்ஷியஸ் அவேர்னஸோட ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு பேரலாக தன்னோட ஐடென்டிட்டியையும் லைஃப்பையும் ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட முதல் கட்டமாக லைஃப் கோல்ஸை செட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பில்ட் பண்ணுவாங்க, செல்ஃப் க்ரோத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ரொம்ப லாங் பீரியடுக்கு சர்வைவல் மோடில் இருந்ததுனால இந்த ஸ்டேஜை ரொம்ப எக்ஸாஸ்டடாகவும் எம்டியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய தூங்குவாங்க, நிறைய அழுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் வர்ற அழுகை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது இயலாமைனால் வர்ற அழுகை மாதிரி இருக்காது. லேயர்ஸ் ஆஃப் ட்ராமாவை ப்ராசஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய க்ரீஃப்னால் வர்ற அழுகையாக இருக்கும். போக போக அழறது குறைஞ்சி போகும். அதுக்கப்புறம் கடைசியாக எப்போ அழுதோங்கிறதே மறந்து போகும். ஸ்டேஜ் நம்பர் 7ல் நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீஃபோட ஷேப் மாறி போகும். பாஸ்ட் லைஃப்பில் தவற விட்ட விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. பிடிச்ச ஹாபீஸை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரொட்டீனை மாற்றுவாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஹெல்த்தி டயட் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவாங்க. மன நிம்மதியையும் அமைதியையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுவாங்க, ஷேடோ ஒர்க் பண்ணுவாங்க. அன்கான்ஷியஸ் ஃபோர்ஸால் இயங்கிக்கிட்டு இருந்த அவங்களோட லைஃப்பை கான்ஷியஸாக லீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தன்னோட உண்மையான அடையாளத்தை தேடுவாங்க. இமோஷ்னல் ட்ரிகர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. அன்ஹெல்த்தி பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஹெல்த்தி பேட்டர்ன்ஸாக டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட பேட்டர்ன்ஸில் சேஞ்சஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் நோ சொல்லும்போது, இல்லைனா ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும்போது, இல்லைனா செல்ஃப் நீட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட பழைய வேர்ஷனை மிஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த சேஞ்சஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் ரெசிலியன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த மாதிரி சுயம் சார்ந்த இன்னர் வேல்யூஸை நரிஷ் பண்ணுவாங்க. தன்னோட இன்ட்யூஷன்ஸை மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. தன்னோட ஃபீலிங்ஸ், பர்செப்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸை மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. காம், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் இமோஷ்னலி சேஃபாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி கிராஜுவலாக மோர் இன்டகிரேட்டட் அண்ட் ஹெல்த்தி வேர்ஷனாக டெவலப் ஆகும். அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் கிராஜுவலி சேஃப் அண்ட் ஸ்டேபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். சர்வைவல் மோட்லேருந்து த்ரைவிங் மோடுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஃபைனலி குக்கூன்குள்ளேருந்து அழகான பட்டர்ஃப்ளை வெளியே வர மாதிரி புது வேர்ஷனாக வெளியே வருவாங்க.
ஒரு சர்வைவர் தன்னைத்தானே செதுக்கி வடிவமைச்சுக்கிற இந்த ஸ்டேஜை ரீபேரண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததாக த இன்ட்ரெஸ்டிங் ஃபைனல் ஸ்டேஜ், த சோஃபியா ஸ்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். த செல்ஃப் அவேர் ஸ்டேட். 7 ஸ்டேஜஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்து 8th ஸ்டேஜில் ஷேடோ ஒர்க் அண்ட் ஐடென்டிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை டீப்பாக இன்டகிரேட் பண்ண பிறகு சர்வைவர்ஸ் ஃபைனல் ஸ்டேஜான இந்த சோஃபியா ஸ்டேஜை ரீச் பண்ணுவாங்க. அதாவது ஹையர் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி லெவலை ரீச் பண்ணுவாங்க. இவென்ச்சுவலி அவங்களுக்குள்ளே இருக்கிற சிவம், அவேர்னஸ், ஸ்டில்னஸ், லாஜிக், அப்சர்வேஷன் அண்ட் சக்தி, இமோஷன்ஸ், இன்ட்யூஷன்ஸ், கம்பேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, இந்த 2 ஆர்கிடைப்பும் பேலன்ஸ்டு அலைன்மெண்ட்டில் இருக்கும். அதாவது மேஸ்குலின் ஆர்கிடைப்போட குவாலிட்டிஸும் ஃபெமினைன் ஆர்கிடைப்போட குவாலிட்டிஸும் இன்டகிரேட்டட் ஃபார்மில் ஃபங்க்ஷன் பண்ணும், ஒருங்கிணைந்த நிலையில் இயங்க ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்துட்டு பர்ஃபெக்ஷனும் கிடையாது, சுப்பீரியாரிட்டியும் கிடையாது. இது ஒரு சுய விழிப்புணர்வு நிலை, செல்ஃப் அவேர் ஸ்டேட். இந்த ஸ்டேஜில் சர்வைவர்ஸ் தன்னோட பாஸ்ட் வேர்ஷன்ஸ், அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ், எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ், பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இதையெல்லாம் கிளியராக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் அவேர்னஸ் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை சுச்சுவேஷன்ஸை புவராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன்ஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்ப்பாங்க. இந்த செல்ஃப் அவேர்னஸ் அவங்களோட பாஸ்ட்டை எரேஸ் பண்ணாது, ஆனால் அதை பற்றின கிளாரிட்டியை கொடுக்கும். இன்னும் கான்ஷியஸாக யோசிப்பாங்க, நிதானமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க, வார்த்தைகளை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ பைலட் மோடில் இருந்த அவங்களோட லைஃப் பைலட் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதாவது அன்கான்ஷியஸ் ட்ராமா பேட்டர்ன்ஸால் இயங்கிக்கிட்டு இருந்த அவங்களோட லைஃப்பை கான்ஷியஸ் அவேர்னஸோடு லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இமோஷ்னல் அவேர்னஸ் டெவலப் ஆகும். கேஸ் லைட்டிங், பாசிவ் அக்ரெஷன், பிளேம் ஷிஃப்டிங், மேனிப்புலேஷன், எமோஷ்னல் அவாய்டன்ஸ், ட்விஸ்டட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட இருக்கிற அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸை ரொம்ப ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட செல்ஃப் அவேர்னஸும் எமோஷ்னல் கிளாரிட்டியும் மேனிப்புலேட்டர்ஸோட அன்ஹெல்தி டாக்ஸிக் பேட்டர்ன்ஸையும் ஃபேக்காக இருக்கிறவங்களோட இன்ஃப்ளேட்டட் ஐடென்டிட்டிஸையும் ரிவீல் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேட்டர்ஸும் சொசைட்டிக்காக ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோடு இருக்கிறவங்களும் அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸால் அவங்க இமோஷன்லெஸ்ஸாக மாற மாட்டாங்க, ஆனால் இமோஷ்னலி ரெகுலேட்டடாக இருப்பாங்க. இமோஷன்ஸ்க்கு அடிமையாக இல்லாமல் இமோஷன்ஸை கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ரிலேஷனல் மெச்சூரிட்டி டெவலப் ஆகும். அதாவது ஹானஸ்டி இல்லாத மக்கள் கூட டீப் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணவே மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மற்றவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்காக அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அக்செப்டன்ஸ்க்காக தன்னோட ஐடென்டிட்டியை சுருக்கிக்க மாட்டாங்க. ஆத்தென்டிக்காக இருப்பாங்க, இன்டர்னலி கனெக்டடாக இருப்பாங்க. கண்டினியூஸ் பவுண்ட்ரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், பிஹேவியர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இமோஷ்னல் கிளாரிட்டி இதுவே வந்துட்டு அவங்களோட நேச்சுரல் பவுண்ட்ரிஸாக ஃபங்க்ஷன் ஆகும். கன்ஃபியூஷன்ஸ், இன்கன்சிஸ்டன்சிஸ், எமோஷ்னல் ட்ராமாஸ் இதுக்கெல்லாம் லைஃப்பில் ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. ஷாலோ ரிலேஷன்ஷிப்ஸை டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தரோட ப்ரெசன்ஸ் அவங்களோட லைஃப்பை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் அவங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த தனிமையை விட அதிகமான என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்க தனிமையை சூஸ் பண்ணுவாங்க. இதனால் அவங்க பிட்டர் பர்சனாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது கஷ்டம்னு அர்த்தம். அவங்களோட லைஃபுக்கு அவங்களே எல்லாமா இருப்பாங்க. அதாவது கைட், மேப், ரோடு, ட்ராவலர், வெஹிக்கிள், டிரைவர் அண்ட் அப்சர்வர் இது எல்லாமா மாறுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா,
தன்னோட லைஃப்பை அன்கான்ஷியஸ் ஃபோர்ஸால் நேவிகேட் பண்ணாமல் கான்ஷியஸ் அவேர்னஸோட செல்ஃப் டைரக்டடாக வாழ ஆரம்பிப்பாங்க. அதே பாதையில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தன்னோட அனுபவங்களை வழிகாட்டியாகவும் வார்னிங் சைன்ஸாகவும் லைட் ஹவுஸாகவும் விட்டுட்டு போவாங்க. ஆனால் யாரோட லைஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, மற்றவங்களோட லைஃபுக்கு பொறுப்பேற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிற இந்த ரியாலிட்டியை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ கம்பேஷனேட்டாக இருப்பாங்க, ஆனால் குருட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கைடன்ஸும் கொடுப்பாங்க, ஆனால் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் லெவலுக்கு இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. சேவியர் காம்ப்ளெக்ஸோடு இருக்க மாட்டாங்க, ரெஸ்கியூராக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களோட எம்பத்தியை மற்றவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான வீக்னஸாக இல்லாமல் வேல்யூபிள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எமோஷ்னல் திங்கிங் ஸ்டேபிளாக இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸும் க்ரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகியிருக்கும். லைஃப்பை ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுவாங்க. நோ டாக்ஸிக் ஆப்டிமிசம், நோ க்ரானிக் பெசிமிசம், ரியாலிட்டி பேஸ்டு கிளாரிட்டியோடு இருப்பாங்க. தன்னோட ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், எமோஷ்னல் பேட்டர்ன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதையெல்லாம் மெச்சூர்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ரியலிஸ்டிக்காக புரிஞ்சுப்பாங்க. யாருக்காகவும் தன்னிலையை இழக்கவே மாட்டாங்க. சஃபரிங்கை ரொமான்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்னலி ஸ்டேபிளாக இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் அப்ரூவலில் தன்னோட அந்த செல்ஃப் வேர்த்தை தேட மாட்டாங்க. யாரோட வேலிடேஷனுக்காகவும் பெர்மிஷனுக்காகவும் அக்னாலேஜ்மெண்ட்காகவும் வெயிட் பண்ணாமல் அவங்களோட செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக செல்ஃப் அப்சர்வ் பண்ணுவாங்க, செல்ஃப் ரீஃபைன் பண்ணுவாங்க. டே பை டே தன்னோட பெட்டர் வேர்ஷனாக இவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு மெட்டா காக்னிஷன் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் டீப் செல்ஃப் அவேர்னஸுக்கு இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே போதாது, அதுக்கு மெட்டா காக்னிஷன் தேவைப்படும். இந்த மெட்டா காக்னிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சிந்தனைகளை பற்றி தானே சிந்திக்கக்கூடிய திறன், அதை தான் மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டா காக்னிஷன் ஷேடோ ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் செல்ஃப் அப்சர்வேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மெட்டா காக்னிஷனை யூஸ் பண்ணி தன்னோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், ரியாக்ஷன்ஸ், டெசிஷன்ஸ், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இதையெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த செல்ஃப் அப்சர்வேஷன் மூலமாக தான் செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ண முடியும். இந்த மெட்டா காக்னிஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இடையில ஒரு கான்ஷியஸ் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஸ்பேஸில் தான் எமோஷ்னல் ரெகுலேஷன், செல்ஃப் கண்ட்ரோல், மெச்சூரிட்டி, கான்ஷியஸ் சாய்ஸஸ் எல்லாம் டெவலப் ஆகும். இந்த மெட்டா காக்னிஷன் எல்லாருக்குள்ளேயுமே பேசிக்காக இருக்கும். ஆனால் அதோட டெவலப்மெண்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட், எமோஷ்னல் சேஃப்டி, அவேர்னஸ், கைடன்ஸ், சைக்கலாஜிக்கல் க்ரோத் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு சிலருக்கு ட்ராமானால் அதோட க்ரோத் டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த மாதிரி மெட்டா காக்னிஷன் அண்டர் டெவலப்டாக இருக்கிறவங்க 7th ஸ்டேஜில் லாங் டேர்மாக ஸ்டக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் குவெஷன் பண்ணுறதுக்கும் கான்ஷியஸ்லி அதை இன்டரப்ட் பண்ணி சரி பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக சேம் எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ், சேம் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ், சேம் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் கண்டினியூ ஆகும். இப்படி ஒரு நிலையில் ஸ்டக் ஆகி இருக்கிறவங்களுக்கு வெல் எக்விப்டு தெரப்பீஸும் ஹெல்த்தி லைஃப் கோச்சிங் செஷன்ஸும் செல்ஃப் அவேர்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான சேஃபான ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபைனல் ட்ரூத் என்னென்னா,
லைஃப்பில் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் டைரக்ஷனை சூஸ் பண்ணணுமா இல்லைன்னா கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். கம்ஃபர்ட்டான சாய்ஸஸ் டெம்பரரி ரிலீஃபை கொடுக்கும், பட் கரெக்டான சாய்ஸஸ் லாங் டேர்ம் பீஸை கொடுக்கும். டெம்பரரி பெயினுக்கு பயப்படுறவங்க லாங் டேர்ம் சஃபரிங்கில் ஸ்டக் ஆகிடுவாங்க. டெம்பரரி டிஸ்கம்ஃபர்ட்டை டாலரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஷியஸ் லைஃப்பை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் தான் உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஹீலிங்காகவும் இன்னர் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.